வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் 2வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூலை மாதம் 18ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வியாழன்கிழமையை அதிகாரம் செய்து வழிநடத்தக்கூடிய கிரகமாக இருப்பவர் குரு கிரகம். ஆமாம் நண்பர்களே, வாரத்தில் 7 நாட்கள் இருக்கிறது. 7 நாட்களையும் 7 கிரகங்கள் ஆளுமை செய்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் வியாழக்கிழமையை குரு கிரகம் ஆளுமை செய்கிறது. குரு கிரகத்தின் அதிதேவதையாக குரு கிரகத்தின் அனைத்து சக்திகளும் நமக்கு நேரடியாக தட்சிணாமூர்த்தி தெய்வத்திடமிருந்து கிடைக்கிறது. அதனால் இன்றைய தினம் நாம் அனைவரும் தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்வோம். அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். விருச்சிக ராசியில் சந்திரன் செல்கிறார். காலச்சக்கர ரீதியாக பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் வீடான நீர் ராசி. இந்த வீட்டில் சந்திரன் இன்று அதிகாலை 3:12 வரை சனியுடைய அனுசம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து அதற்கு அடுத்து கேட்டை நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து பலன்கள் கொடுக்க இருக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி துவாதசி திதி. அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 12ஆம் திதியாக இருக்கக்கூடிய துவாதசி திதி இன்று மாலை 7:23 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து 13ஆம் திதியான திரியோதசி திதி நடைமுறைக்கு வரும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் என்பது மதியம் 1:30 முதல் 3 மணி வரை இருக்கும். யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரையும், குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை நடைமுறையில் இருக்கும். இந்த காலகட்டங்களில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என தீர்மானித்து அந்த காலகட்டங்கள் அந்தந்த செயல்கள் நாம் செய்வோம். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி. காலச்சக்கரத்திற்கு முதல் வீடான மேசம் ராசி, செவ்வாயின் வீடான நெருப்பு ராசி. ஆமாம் நண்பர்களே, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் பரணி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என சொல்லப்படுவது சந்திரனும் மற்ற கிரகங்களும் கோச்சார ரீதியாக ஒரு குறிப்பிட்ட ராசியில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இவ்வாறு நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்களை 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் கணித்து பலனாக சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு இந்த பொதுவாக சொல்லக்கூடிய பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான அல்லது உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம். விருச்சிக ராசியில் பயணம் செய்கிறார். காலை 3:12 வரை அனுசம் நட்சத்திரத்திலும் அதற்கு அடுத்து கேட்டை நட்சத்திரத்திலும் பயணம் செய்து 12 ராசிக்கார அன்பர்களையும் இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார். அவரின் இயக்கம் நமக்கு எந்த வகையான இயக்கமாக அமைகிறது என்பதை வாருங்கள் நண்பர்களே விரிவாக பார்ப்போம். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய நீர் ராசியில் அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய செவ்வாய் வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய பயணமாக அமைகிறது. 8ஆம் இடம் என்பது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வீடு தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எந்த வகையான பிரச்சனைகள், அதை தான் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். மேச ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய கிரகம் சந்திரன் கிரகம். சந்திரன் கிரகம் என்பவர் மனது சார்ந்து பிரச்சனைகளை, மனது சார்ந்து குழப்பங்களை, மனது சார்ந்து பயங்களை, இது போன்ற எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அவரது செயல்பாடுகள் இருக்கும். அதனால் மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மனது சார்ந்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாக சொல்லலாம். அதே சமயம் பொருளாதாரம் சார்ந்து, பண வரவு சார்ந்து, வேலை தொழில் சார்ந்து இது போன்ற செயல்பாடுகளுக்கு கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக செயல்படும் 8ஆம் இடம். கடின உழைப்பை கொடுத்தாலும் அதற்கான வருமானத்தையும் அதற்கான பணவரவையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் 8ஆம் இடம். அதனால் இன்றைய தினம் பணவரவு என்பது சிறப்பாக இருக்கும். மனது சார்ந்து பிரச்சனைகளுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அதே மாதிரி இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும், அதாவது காதல் வயப்பட்டு அதில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் மன கஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றைய தினம் ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சம சப்தஸ்தானம் என சொல்லக்கூடிய நீர் ராசி விருச்சிகம் ராசி. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் வீடு விருச்சிகம் ராசி. இந்த வீட்டில் சந்திரன் பயணம் செய்து உங்களை வலிமையாக இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார். அவரது இயக்கங்கள் என்பது எந்த வகையில் இருக்கும்? வேலை பணியில் இருக்கக்கூடிய, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் அந்த பணியை, அந்த செயலை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பாகவும், அந்த செயலில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பாகவும் சந்திரன் உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்க இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, உங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சிறப்பான சந்தர்ப்பங்களை உங்களை நோக்கி கொண்டு வந்து தர இருக்கிறார். ஒரு தனி மனிதனுக்கு திருமண வாழ்க்கையை, திருமண பந்தத்தை, திருமண உறவை கொடுக்கக்கூடிய வீடு சம சப்தஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிகம் ராசி. ஆமாம் அன்பர்களே, திருமணம் என்பது 3 வகையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்று காதல் திருமணம். ஒருவருக்கு ஒருவர் தானாக விரும்பி கொண்டு தானாக சுயேச்சையாக முடிவு எடுத்து அந்த முடிவில் செய்யக்கூடிய திருமணம் காதல் திருமணம். மற்றொன்று பெற்றோர்களால், பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இரு வீட்டார் சம்மதத்தோடு இரு மனங்கள் இணையக்கூடிய திருமணம் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். அடுத்து 3ஆவதாக இருக்கக்கூடிய திருமணம் இரண்டாவது திருமணம். ஒருவர் தன் துணையை பிரிந்து ஏதாவது ஒரு வகையில் விவாகரத்தோ அல்லது மரணத்தின் மூலமோ ஏதாவது ஒரு வகையில் துணையை பிரிந்து மறு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு இரண்டாவது திருமணம். ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் திருமணம் தொடர்பான 3 வகையான திருமணங்களும் நடைபெறுவதற்கு சிறப்பான அம்சமாக இன்றைய தினம் அமைகிறது. மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வெற்றி வீடு ரோகஸ்தானம் என சொல்லக்கூடிய நோய் நொடிகளை கொடுக்கக்கூடிய விருச்சிக ராசி நீர் ராசி. இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் கிரகம். ஆமாம் நண்பர்களே, சந்திரன் இன்றைய தினம் இந்த வீட்டில் செல்லக்கூடிய பயணம் என்பது வேலை பணி ரீதியான அதற்கான சிறப்பான நற்பலன்கள் கொடுப்பதற்கான அமைப்பாக இருக்கும். பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு பழமொழி, நீ கெட்டு போனாலும் பட்டணம் போய் சேரு, அங்கு நீ உனக்கு ஏதாவது ஒரு தொழில், ஏதாவது ஒரு வேலை அமைந்து பிழைத்து கொள்ளலாம். அதன் ரீதியாக இன்றைய தினம் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தொலைதூர ஊர்களுக்கும் உங்களது சுய உழைப்பை தேடி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பாக அமைய இருக்கிறது. அதற்கான வழிவகைகளை சந்திரன் கொண்டு வந்து அமைத்து தருவார். ரோகஸ்தானம் என சொன்னாலே அது உடல் ஆரோக்கிய குறைபாட்டை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இன்றைய தினம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தின் நிலைப்பாட்டை ஆய்வு செய்யும் பொழுது சந்திரன் 6ஆம் இடம் என சொல்லக்கூடிய நீர் ராசியான விருச்சிக ராசியில் செல்லக்கூடிய பயணம் என்பது நீர் சம்பந்தமான உடல் உபாதைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரியான உபாதைகளை நீங்கள் சரி செய்வதற்கு வைத்திய செலவுகள் செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் அமையும். கடகம் ராசி நீர் ராசி. உங்கள் வீட்டிலிருந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குடும்ப ராசி. இந்த வீட்டில் உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகமான புதன் செல்லக்கூடிய பயணம் என்பது இன்றைய தினத்தின் பணவரவை சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக, ஒரு வேலை வழியாக அல்லது ஒரு தொழில் வழியாக, உடல் உழைப்பு காரணமாக, வீட்டு வாடகை, ஏதோ ஒரு வகையில் பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பாக புதன் கிரகம் இன்றைய தினம் உங்களுக்கு நற்பலன்கள் கொடுத்து அமைத்து தருகிறார். கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டில் இருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய நீர் ராசி விருச்சிக ராசி. இன்றைய தினம் உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகமான சந்திரன் இந்த ராசியில் செல்லக்கூடிய பயணம் என்பது நல்ல பயணமாக, நற்பலன்கள் கொண்டு வந்து தரக்கூடிய பயணமாக உங்களுக்கு இன்றைய தினம் அமையும். ஆமாம் நண்பர்களே, தனிமையை விரும்பாத நீங்கள் உங்களது உறவுகள் ஜன சமூகத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக வாழக்கூடியதற்கான அதற்கான அன்பையும் பாசத்தையும் நிறைவாக தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் இன்றைய தினம். அன்பர்களே, ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு, உடல்நல குறைபாடு ஏற்படுகிறது என்றால் அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடு என்பது 6வது வீடு என சொல்லக்கூடிய நோய் ஸ்தானத்தின் வழியாகத்தான் வந்து சேரும்.
அவ்வாறு வரக்கூடிய நோய் நொடிகளை, உடல் உபாதைகளை தீர்க்கக்கூடிய, அதற்கான அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வீடு தான் 5வது வீடு. கடகம் ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசியாக அமைகிறது. இன்றைய தினம் இந்த வீட்டின் செயல்பாடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக இதுவரை இருந்து வந்த மருத்துவ செலவுகள் அனைத்துமே படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆமாம் அன்பர்களே, உங்களது ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். இன்றைய தினத்துடைய வேலை, பணி, தொழில் ரீதியான எந்த வகையான துறைகளுக்கு சிறப்பு என ஆய்வு செய்யும் பொழுது, கலைத்துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய அன்பர்களுக்கு, ஆமாம் அன்பர்களே, இயல், இசை, நாடகத்துறை, ஓவியத்துறை, சிற்பக்கலைத்துறை, இது போன்று கலைத்துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய அன்பர்களுக்கு நற்பலன்கள் பலவற்றை தந்து, நன்மைகள் பல தந்து இனிமையாக கடந்து செல்ல இருக்கிறது இன்றைய தினம். சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சுகஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீர் ராசியான விருச்சிகம் ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம், நற்பயணங்கள், நன்மையில் பல தரக்கூடிய பயணம். சுகஸ்தானம் என்பது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சுகபோக வாழ்க்கையோடு அடிப்படையான உணவு, உடை, உறைவிடம், அதையும் தாண்டி ஆடம்பரமான வாழ்க்கை, தன் தேவைகளுக்கான அத்தியாவசிய பொருட்களோடு ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய வீடு விருச்சிகம் ராசி, சிம்ம ராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினம் இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது சிறப்பான பயணம், நன்மைகள் பல தரக்கூடிய பயணம். ஆமாம் அன்பர்களே, இடம் தொடர்பான, வீடு, வண்டி, வாகனங்கள் தொடர்பான அனைத்து வகையான நன்மைகளையும் உங்களுக்கு நேரடியாக கொண்டு வந்து தர இருக்கிறது விருச்சிகம் ராசி. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ்ந்து விட்டால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவனுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து வசதி வாய்ப்புகளும், அனைத்து உறவுகளும், அனைத்து பொருளாதார நன்மைகளும், அனைத்து வசதிகளும் வந்து சேர்ந்து விட்டால் அந்த மனிதன் மிகவும் சந்தோஷமாக இருப்பான். அதன் ரீதியாக இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து வகையான நன்மைகளும் கிடைக்க இருக்கின்ற காரணத்தால் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மன சுமைகள் அனைத்தும் குறைந்து மன நிம்மதியான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. தாயின் வழியில் உறவுகளை சிறப்பாக்கி கொடுக்கக்கூடிய வீடு விருச்சிகம் ராசி. 4ஆம் இடம் என்பது உறவுகளை, தாயின் வழி உறவுகளை சிறப்பாக்கி கொடுக்கும். அந்த வகையில் உங்களது தாய் வழி தொடர்பான உறவுகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுகள் அனைத்தும் நிறைவாக வந்து சேர்வதற்கு சந்திரன் நிறைவாக வேலை செய்வார். கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, விருச்சிக ராசி என்பது உங்களுக்கு தைரிய ஸ்தானமாக அமைந்திருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவனை நோக்கி வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும், அனைத்து துன்பங்களையும், துயரங்களையும் எதிர்கொண்டு வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் தைரியம் என்பது முக்கியமான, அவசியமான ஒன்று. அந்த தைரியம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு விருச்சிக ராசியிலிருந்து நேரடியாக கொண்டு வந்து தரப்படுகிறது. ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் உங்களை நோக்கி வரக்கூடிய தடைகள் அனைத்தையுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனோபலத்தோடு அந்த தடைகள் அனைத்தையும், தடங்கல்கள் அனைத்தையும் கடந்து நீங்கள் எந்த இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இலக்கை அடையக்கூடிய அளவிற்கு சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, தற்போது இருக்கக்கூடிய சமூக சூழல், தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாய் வார்த்தைகளை நம்பி எந்த ஒரு செயலும் நாம் செய்ய இயலாமல் ஆகிவிட்டது. ஆமாம் அன்பர்களே, ஏதாவது ஒரு செயல் செய்ய வேண்டுமென்றால் அதை எழுத்து வழியாக அதை எழுதி அதை நாம் உறுதி செய்து கொண்டு அதன் வழி நடந்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு, புதிதாக வேலை பணியில் சேர்ந்து கொள்வதற்கு, எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகி அந்த நன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது கன்னி ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய பணவரவை கொடுக்கக்கூடிய வீடு விருச்சிகம் ராசி. ஆமாம் அன்பர்களே, ஒரு குடும்பம் நல்ல நிலையில் வாழ வேண்டுமென்றால் அந்த குடும்பத்தை இயக்கி வழி நடத்துவதற்கு பணம் என்ற பொருளாதார இயக்கும் சக்தி அவசியம் தேவை.
அந்த இயக்கக்கூடிய பண சக்தியை கொடுக்கக்கூடிய வீடு தான் விருச்சிக ராசி. துலாம் ராசி அன்பர்கள், நீங்கள் குடும்பத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் விருச்சிக ராசியிலிருந்து உங்களுக்கு பண வரவு என்பது நிறைவாக வர வேண்டும். அந்த வகையில் இன்றைய தினத்தின் பண வரவுகள் சிறப்பாக இருக்கப் போகிறது. அதற்கான செயல்பாடுகளை சந்திரன் செய்ய இருக்கிறார். ஆமாம் அன்பர்களே, கடன் எதுவும் வாங்காமல் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு வீடு அல்லது மனை இது போன்ற சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூப்பரான நாளாக அமைய இருக்கிறது இன்றைய தினம். அன்பர்களே, நாம் சிறு வயது முதல் பள்ளி பாடங்களிலிருந்து படித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான வழிகாட்டுதல் என்னவென்றால், ஒன்றுபட்டால் உயர்வு, ஒற்றுமையாக இருந்தால் வென்று காட்டலாம் என்ற வழிமுறை. இதை நீங்கள் இன்றைய தினம் உங்கள் மனதில் நிலை நிறுத்தி கொண்டு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் சுயமாக செயல்படாமல் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் கருத்துக்களையும் இணைத்து கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுது நற்பலன்கள் அனைத்தும் உங்களை நோக்கி ஓடி வரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு உங்கள் வீடு. உங்கள் வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம், 2 நட்சத்திரங்களில் அவர் செல்லக்கூடிய பயணம் நன்மையில் பல தரக்கூடிய நல்ல பயணமாக இருக்கும். அன்பை பாசமாகவும் காதலை நேசமாகவும் கொடுக்கக்கூடிய உணர்வுகளுக்கு மதிப்பை தரக்கூடிய வகையில் சந்திரனின் செயல்பாடுகள் இன்றைய தினம் சிறப்பாக உங்களுக்கு அமையும். ஆமாம் அன்பர்களே, உங்களது ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தர இருக்கிறார். ஆயுளை சிறப்பாக்கி தந்து மன மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அவரது செயல்பாடுகள் இருக்கப் போகிறது. இன்றைய தினம் சந்திரன் உங்கள் வீட்டில் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களுக்கு அன்பு தொடர்பான ஈடுபாடுகளுக்கு, காதல் போன்ற அதிகமான உணர்வுகளை தந்து காதல் போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைத்து தருவார். சந்திரன் என்பவர் மனது சார்ந்து இயக்கங்களை கொடுக்கக்கூடியவர். மனது சார்ந்து என சொல்லும் பொழுது அன்பு பாசம் அதிக அளவு அதில் ஊற்றெடுத்து காதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபாட்டை தரக்கூடிய அமைப்பாக அது இருக்கும். அதனால் விருச்சிகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் காதல் வலையில் இளைஞர்களும் இளம்பெண்களும் காதல் வலையில் விழக்கூடிய அமைப்பாகவும் சந்திரன் செயல்பாடுகள் இருக்கப் போகிறது. தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய பயணம் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இரகசியமான செயல்பாடுகளுக்கு ஈடுபாடுகளை தரக்கூடிய நீர் ராசியான விருச்சிகம் ராசி. இந்த வீடு செவ்வாயினுடைய வீடு. நெருப்பு சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு அதற்கான செயல்பாடுகளை இரகசியமான முறையில் செய்யக்கூடிய வகையில் சந்திரன் செயல்படுவார் இன்றைய தினம். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது தெய்வ நம்பிக்கையை ஆழமாக உங்கள் மனதில் ஊன்றச் செய்ய இருக்கிறது. அதன் ரீதியாக இறை வழிபாட்டை சிறப்பாக தரக்கூடிய பக்திமயமான நாளாகவும் அமைய இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, அதன் தொடர்ச்சியாக கப்பல் அல்லது விமானம் மூலம் தொலைதூர இடங்களுக்கு புனித யாத்திரை போன்ற ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி ஓடி வர இருக்கிறது இன்றைய தினம். அன்பர்களே, விருச்சிக ராசி உங்களுக்கு முதலீடுகளை கொடுக்கக்கூடிய வீடு. ஆமாம் அன்பர்களே, தொழில் வியாபாரம் என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த மந்தமான நிலைகள் விலகுவதற்காக நீங்கள் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக அளவு முதலீடுகளை ஈடுபடுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதன் நற்பலனாக உங்கள் தொழிலில் வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைப்பாடுகள் அனைத்தும் விலகி தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக மாற்றமான நிலைப்பாடு உருவாகும். மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சிநேகித ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீர் ராசியான விருச்சிகம் ராசி. ஆமாம் அன்பர்களே, உங்களுக்கு உங்கள் உற்ற துணையாக உங்கள் நன்மை தீமைகளில் பங்கெடுப்பதற்கு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அந்த நண்பர்கள் அனைவருமே விருச்சிக ராசியிலிருந்து உங்களுக்கு கிடைப்பார்கள். விருச்சிக ராசி சிறப்பாக இருந்தால் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். அதன் தன்மை சிறப்பில்லாமல் இருந்தால் நண்பர்கள் மூலம் நீங்கள் ஏதாவது தப்புகள் செய்து அதன் மூலம் தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பாக கூட அது வந்து சேரும். லாபங்களை கொடுக்கக்கூடிய வீடு 11ஆம் இடம். ஆமாம் நண்பர்களே, வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது வேலை பணி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்த
பட்டதாரி இளைஞர்களே, நீங்கள் எதிர்பார்த்தபடி நீங்கள் விரும்பக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பிடித்த மாதிரியான வேலை இன்றைய தினம் கிடைப்பதற்கு சந்திரன் சிறப்பாக செயல்பட இருக்கிறார். இது போன்ற நல்ல வாய்ப்புகள் வரும்பொழுது அந்த வாய்ப்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது என்பது உங்கள் கையில் உங்கள் திறமையாகத்தான் இருக்கும். அன்பர்களே, 5ஆம் இடம் என்பது ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி 11ஆம் இடம் என்பதும் ஆரோக்கிய குறைபாட்டை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 2 வீட்டிற்கும் என்ன வித்தியாசம் என்றால், 5ஆம் இடம் என்பது சிறிய வகையான ஆரோக்கிய குறைபாடு, 11ஆம் இடம் என்பது மருத்துவமனையில் அட்மிட் ஆகி பெரிய அளவு நோய் பாதிக்கப்பட்டு நோய் நொடி அனுபவித்து வரக்கூடிய அன்பர்களுக்கு 11ஆம் இடம் என்பது அந்த நோய் நொடியிலிருந்து மருத்துவமனையிலிருந்து பூரண குணம் கிடைத்து வீட்டிற்கு வரக்கூடிய அமைப்பாக செயல்படும். அந்த வகையில் இன்றைய தினம் 11ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உடல் ஆரோக்கிய குறைபாட்டு காரணமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் பூரண குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பக்கூடிய அமைப்பாக விருச்சிக ராசி உங்களுக்கு நன்மைகள் தர இருக்கிறது. கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ஜீவனஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீர் ராசியான விருச்சிகம் ராசி. பொதுவாக கும்ப ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடம் விருச்சிக ராசியாக அமைவதன் காரணமாக கும்ப ராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவரும் நீர் தொடர்பான தொழில்கள் செய்வதற்கு அதிக அளவு வாய்ப்பிருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, தண்ணீர் கேன் வியாபாரம் செய்வார்கள், வேன்களில் வாட்டர் சப்ளை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும், பால் வியாபாரம் செய்வார்கள். இது போன்ற திரவங்கள் தொடர்பான செய்யக்கூடிய அமைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு. ஜீவனஸ்தானம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது பண வரவுகளை சிறப்பாக கொண்டு வந்து தர இருக்கிறது. பண வரவுகள் சிறப்பாக வந்தாலே நமது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகிவிடும். அந்த வகையில் உங்களது தேவைகளும் பூர்த்தியாக இருக்கிறது. அன்பர்களே, விருச்சிக ராசி என்பது முக்கியமாக வேலை பணி ரீதியாக, தொழில் ரீதியாக நன்மைகள் தரக்கூடிய வீடு. ஆமாம் அன்பர்களே, உங்கள் உத்தியோக ரீதியாக உங்களிடம் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பாகவும் பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய அமைப்பாகவும் விருச்சிக ராசியின் செயல்பாடுகள் சிறப்பாக உங்களை நோக்கி வரும். இன்றைய தினம் என்பது உங்களின் பொருளாதார நிலை மேன்மையடைந்து சகல விதத்திலும் ஏற்றங்கள் பெற்று நல்ல நாளாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. ஒரு மனிதனின் தலையை காக்கக்கூடிய வீடு தர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. ஆமாம் அன்பர்களே, தர்மம் தலை காக்கும் என சொல்லுவார்கள். உங்கள் தர்மம் உங்களை காக்க வேண்டுமென்றால் விருச்சிக ராசி அதன் பலனை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த வகையில் அதனுடைய நற்பலனாக வேலை மற்றும் பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் அனைவருமே எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் பெற்று நல்ல பதவியை அடையக்கூடிய வாய்ப்பு உங்களை நோக்கி வரும். திருமணம் என்ற வகையில் பார்க்கும் பொழுது 2வது திருமணத்தை கொடுக்கக்கூடிய வீடு விருச்சிக ராசி. முதல் திருமணம், ஒரு சில அன்பர்களுக்கு முதல் திருமணம் சிறப்பான வாழ்க்கையை கொடுத்திருக்காது. ஆனால் 2வது திருமணம் என்பது அவருக்கு நல்ல வகையில் அமைந்து மன மகிழ்ச்சியோடு மன சந்தோஷத்தோடு இந்த வாழ்க்கையை அனுபவித்து செல்வார். அந்த வகையில் விருச்சிக ராசி உங்களுக்கு சிறப்பான வகையில் 2வது திருமணத்தை செய்து கொடுக்கக்கூடிய வீடாக அமைகிறது. ஆமாம் அன்பர்களே, விவாகரத்து ஆன ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2வது திருமணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பேச்சு வார்த்தைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் அதற்கான ஈடுபாடுகளுக்கும் நன்மைகள் பல தந்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.